ஈவினிங் வந்து டீ போடுற டைமில் ஒரு ஸ்நாக்ஸுக்காக பஜ்ஜி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பஜ்ஜி செய்ய ரெடி பண்ணேன். அதோட ஒரு சின்ன கிளிப்பு தான். எப்படி செய்வோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜி போண்டா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் முட்டையை வச்சு எடுத்துக்குவோம். இது டீக்கு வந்து பால் கொதிக்க வச்சு டீ போடுறதுக்காக வச்சுருக்கேன். சரி தம்பி சரி. கடையில் போடுறது நல்லா இருக்குமா அப்படி? சூப்பராக இருக்கும். கடையில் போடுறது நல்லா இருக்காது, இதுதான் நல்லா இருக்கும். தம்பி கடையில் போடுறது நல்லா இருக்குமா வீட்டில் போடுறது நல்லா இருக்குமா? வெரி குட். இப்போ வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சு மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்து போடுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மாவு வந்து மீதி இருந்துச்சு. அப்படியே அதில் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே அதை வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக அதையும் அதே மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்து 2 பஜ்ஜி போட்டாச்சு. வெங்காய பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி. இது வந்து முட்டை பஜ்ஜி, இது வர்றது வந்து வெங்காய பஜ்ஜி. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே டீயும் போட்டு பஜ்ஜி வச்சு சாப்பிட்டாச்சு.